ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதான் உங்கள் சேனல் நவீன் ஃபார்மா 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் ஆப்ரேஷனில் வர சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், ஃபில்ட்ரேஷன், ட்ரையிங், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். 100 MCQs எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டார்சி ஈக்குவேஷன் இஸ் ரிலேட்டட் டு ஏ பாருங்கள் ஆப்ஷன் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், பி போர் சைஸ், சி சர்ஃபேஸ் ஏரியா, டி நன் ஆஃப் தீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இது வந்து பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷனுக்கு வரும். போர் சைஸு, சி பாருங்கள் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா வந்து சைஸ் ரிடக்ஷன் கான்செப்ட்டு. அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் தியரி, கிக் தியரி, பாண்ட்ஸ் தியரி. அதில் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் தியரியில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது சைஸ் ரிடக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ட்ரக் வந்து நல்லா அப்சார்ப்ஷன் ஆகும், டிசொல்யூஷன் ஆகும். அந்த கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு சி வராது. அப்போ நன் ஆஃப் தீஸ் டியும் வராது. மிச்சம் இருக்கிறது பாருங்கள் பி போர் சைஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மில் ஹாவ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வியர். இந்த வியர்னால் என்னென்னா, இப்போ வந்து இருங்க ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பி வந்து பால் மில், ஏ வந்து பால் மில், பி ரோலர் மில், சி ஃப்ளூயிட் எனர்ஜி மில், டி நன் ஆஃப் திஸ். ரோலர் மில் வராது, ஃப்ளூயிட் எனர்ஜி மில் வராது, நன் ஆஃப் த அபோவ் வராது. அப்போ ஆப்ஷன் மிச்சம் இருக்குது இந்த பால் மில் தான். இந்த பால் மில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷனாலும் நம்மளுக்கு நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜு. அப்புறம் கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. இப்போ கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கப்போ நம்மளுக்கு வந்து இந்த பால் வந்து வியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வியர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏபிஐ அதாவது ப்ராடக்ட்டு அது வந்து நம்மளுக்கு கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் மில் தான் வந்து இந்த வியர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அடுத்து த பார்ட்டிகல் சைஸ் அப்டைன் ஆஃப்டர் கம்பைன் இம்பேக்ட் அண்ட் அட்ரீஷன் ரேஞ்ச் ஃப்ரம் ஏ பாருங்கள் 1 to 2 மைக்ரோமீட்டர், பி 50 to 8000 மைக்ரோமீட்டர், சி வந்து 1 to 2000 மைக்ரோமீட்டர், டி வந்து நன் ஆஃப் தி சப்போஸ். ஆக்சுவலாக இம்பேக்ட் அட்ரீஷன் சைஸ் ரிடக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதோட அவுட்கம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். 1லேருந்து 2000 மைக்ரோமீட்டர் அதோட ப்ராடக்ட் சைஸு. அதே இது வந்து இம்பேக்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 50 to 8000. ஏ வராது, பி வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து த டைப் ஆஃப் கிரைண்டிங் மிஷின் யூஸ்டு ஃபார் த சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெடிசினல் சப்ஸ்டன்ஸ். ஏ வந்து பஞ்சிங் மிஷின், பி வந்து பால் மில், சி வந்து சுகர் மில், டி வந்து லிப்போலைசர். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் கேட்டிருக்காங்க. கிரைண்டிங் மிஷின்ஸ் ஆஃப் சைஸ் ரிடக்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். லிப்போலைசர் வந்து நம்மளுக்கு ட்ரையிங்கில் வரும், அப்போ அதை எடுத்து விட்டுடலாம். சுகர் மில் வராது, பஞ்சிங் மிஷின் வராது. அப்போ ஈஸியாக என்ன இருக்குது, நம்மளுக்கு ஆன்சரே தெரியலனா கூட இப்படி எலிமினேட் பண்ணி பால் மில்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது இந்த மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இந்த மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா பேரண்ட்ரல் ப்ராடக்ட்டு, ஆப்தால்மிக் ப்ராடக்ட்டு, இதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பால் மில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பால் மில் வந்து கிரைண்டிங், சைஸ் ரிடக்ஷன்ஸு, மிக்சிங்ஸு இந்த 3 ப்ராசஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, 5th கொஸ்டின் பார்ப்போம். த ஆப்டிமம் சைஸ் ரிடக்ஷன் அக்வயர் வித் த பால் மில் ஆப்ரேட்டட் டேஷ் ஸ்பீடு. ஆப்டிமம் சைஸ் ரிடக்ஷன் எப்போ நடக்கும்னா ஏ பாருங்கள் 1/2, 2/3 ஆஃப் ஸ்பீட், நன் ஆஃப் த அபோவ். அப்போ நன் ஆஃப் த அபோவ் வராது, ஆஃப் வராது, 1/2 வராது, 2/3 2/3 ஸ்பீடில் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆப்டிமம் சைஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த பால் மில்லில் வந்து நம்மளுக்கு சைஸ் ரிடக்ஷன் ஆப்டிமம் சைஸ் ரிடக்ஷன் நடக்கு 2/3. அதிலே வந்து இந்த பால் மில்லில் வந்து 30 to 50 இது இல்லைன்னா 60% ஆர் பால் மில்லு வந்து பால் அந்த ஸ்டீல் சாம்பருக்குள்ளே பால் வந்து இவ்வளோ வந்து லோடட் ஆகிருக்கும். அடுத்து ஃப்ரீஸ் ட்ரையர் கேன் பி யூஸ்டு ஃபார் த ட்ரையிங் ஃபாலோயிங். ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். பிளட் ப்ராடக்ட், ஆன்டிபாடிஸ், என்சைம், டி
ஆல் த அபோவ். ஃப்ரீஸ் ட்ரையர், இந்த ஃப்ரீஸ் ட்ரையர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரை பண்ணுறதுக்கு பிளட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவாங்க, என்சைம் யூஸ் பண்ணுவாங்க, ஆல் த அபோவ் யூஸ் பண்ணுவாங்க. சாரி, ஆல் த அபோவ். ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். இந்த ஃப்ரீஸ் ட்ரையருக்கு இன்னொரு நேம் இருக்குது, லிப்போலைசேஷன். அப்புறம் வந்து இல்லைன்னா க்ரையோ டெசிகேஷன் ஃப்ரீஸ் ட்ரையருக்கு. இதோட பிரின்சிபல், அதாவது ஃப்ரீஸ் ட்ரையரோட பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. டேஷ் இஸ் அ நாய்ஸிஸ் மிஷின். ஏ பாருங்கள், ஹேமர் மில், பால் மில், கட்டர் மில், நன் ஆஃப் த அபோவ். நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு, வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து பால் மில் தான் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதான் நாய்ஸ் மிஷினு. கட்ரு வராது, நன் ஆஃப் த அபோவ் வராது, ஏயும் வராது, ஹேமர் மில் வராது. அப்போ 7th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, பால் மில். ஓகே. 8th கொஸ்டின், த ஃபில்டர் மீடியம் யூஸ் டு ரிமூவிங் த வைரஸ் பார்ட்டிக்கல். ஏ பாருங்கள் 10 நானோமீட்டர், பி வந்து 100 நானோமீட்டர், சி வந்து 1000 நானோமீட்டர், டி வந்து நன் ஆஃப் தீஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பி வராது, 100 வராது, 1000 வராது, நன் ஆஃப் தீஸ் வராது. 10 நானோமீட்டர், 10 நானோமீட்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து வைரஸ் பார்ட்டிக்கல், ரிமூவிங் த வைரஸ் பார்ட்டிக்கலுக்கு யூஸ் ஆகுது. இன் சைஸ் செப்பரேஷன் யூஸிங் சீவிங் மெத்தட், த சீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ascending order, descending order, any order, the size of large size at bottom. அதாவது இது வந்து செப்பரேஷன் டாபிக் கீழே வரும், சைஸ் செப்பரேஷன் கீழே. இந்த இது மட்டும் எப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும், அப்புறம் மீடியமாக இருக்கும், அப்புறம் ஸ்மாலாக இருக்கும். இந்த டிசெண்டிங் ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைஸ் செப்பரேஷன் யூஸிங் த sieve மெத்தட், sieves ஆர் அரேஞ்ச்டு இன் த டிசெண்டிங் ஆர்டர். த லோ மெல்டிங், 10th கொஸ்டின் பாருங்கள், லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டீரியல் ஷுட் நாட் பி யூஸ்டு இன். லோ மெல்டிங்னா நம்மளுக்கு தெர்மோலேபிள்ஸ், அதாவது ஹீட் சென்சிட்டிவானது, தெர்மோலேபிள் சப்ஸ்டன்ஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எதில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ கட்டர் மில், பி ரோலர் மில், சி ஹேமர் மில், டி பால் மில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்ரு மில்லில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஸ்டினை பாருங்கள், நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, எதில் யூஸ் பண்ண முடியாது. கட்ரு மில்லில் யூஸ் பண்ணலாம், ரோலர் மில்லில் யூஸ் பண்ணலாம், பால் மில்லையும் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஹேமர் மில்லில் தான் வந்து நம்மளுக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 11th கொஸ்டின், த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் ஹேஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. அட்ரிக்ஷன் இஸ் நாட் அப்சர்வ். ஆக்சுவலாக வந்து இது வந்து அட்ரிக்ஷன் வந்து அப்சர்வ் ஆகும். ஏன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் பெட் ட்ரையர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இங்கே ஒரு ப்ரிஃபர்டு பிளேட் இருக்கும், இங்கே வந்து பார்ட்டிகல்ஸ் இதில் தான் வந்து நம்மளை வந்து லோட் பண்ணுவாங்க பார்ட்டிக்கலு. மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன் இருக்கும், அது போக வந்து நம்மளுக்கு வேக்கம் ஏர் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம இந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாமே ரொட்டேட் ஆகும் அந்த சாம்பருக்குள்ளே. இந்த எஃபிடி ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர், இது இந்த சாம்பர் வந்து எதனால் மேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லை பிளாஸ்டிக், இதனால தான் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்டிக்கல் வந்து இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கப்போ ஒரு பார்ட்டிக்கலும் ஒன்று உரசுறப்ப நம்மளுக்கு வந்து அட்ரிஷன் நடக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்ரிஷன் இஸ் நாட் அப்சர்வ்டு, அது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரில் அட்ரிஷன் நடக்கும். அடுத்து என்டையர் மெட்டீரியல் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்போஸ் டு த ஹீட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா பார்ட்டிக்கல் ஃபுல்லாமே அங்கே ஃப்ளூயிடைஸ்டுனா பார்ட்டிக்கல் எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஹீட்டில் வந்து நல்லா ட்ரை ஆகும். என்டையர் பார்ட்டிகல் கண்டினியூஸ் எக்ஸ்போஸ் டு த ஹீட் சோர்ஸ், ஆமாம் இது வரும். அடுத்து ஃப்ளூஃபி மாஸ் இஸ் ஃபார்ம்டு, இது வராது, ட்ரை பண்ணுறோம். அடுத்து ஹியூமிடிட்டி கேன் பி இன்க்ரீஸ், இது வராது. அப்போ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, என்டையர் மெட்டீரியல் கண்டினியூஸ் எக்ஸ்போஸ் டு த ஹீட் சோர்ஸ், இதான் வரும். அடுத்து
விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இன்வால்வ் இன் த மெக்கானிசம் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன்? இந்த சைஸ் ரிடக்ஷனோட மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸு கிராக்கு, ஃப்ளாவ்ஸு க்ளீவேஜு ஃப்ளாவ்ஸு கிராக்ஸு. டி பாருங்கள், ஃப்ளாவ்ஸு கிராக்ஸு க்ளீவேஜ். ஆக்சுவலாக அந்த டி தான் வரும். வந்து லைட்டாக ஃப்ளேவ்ஸ் வரும், அது நடக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக கிராக் நடக்கும். அடுத்து வந்து க்ளீவேஜ் நடக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இந்த சைஸ் ரிடக்ஷன் கான்செப்டே வந்து எதுக்குன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லி, இந்த சைஸ் ரிடக்ஷன் எதுக்கு பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரக்கு ஃபார்முலேஷன் பண்ணுறோம்னா, அந்த நமக்கு எடுக்கிற ஏபிஐ அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். அந்த பவுட்ரு ஃபார்ம் வந்து பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று சிறுசு, ஒன்று வந்து பெருசு, ஒன்று சிறுசு, ஒன்று வந்து பெருசு, அப்படி இருக்கக்கூடாது. யூனிஃபார்மாக இருக்கணும். ஏன் யூனிஃபார்மாக இருக்கணும்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு டேப்லெட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பஞ்ச் பண்ணுறப்ப வந்து ஒரே மாதிரி பஞ்ச் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கும் ஷேப் பார்க்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டிசோலியூஷன் ஆகிறப்பையும் நல்லா டிசோலியூஷன் ஆகும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா. இதுக்காக தான் மோஸ்ட்லி சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம். அப்புறம் வந்து சைஸ் ரிடக்ஷன் எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம். ஒரு சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இருக்க ஒரு பார்ட்டிக்கிள் வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணோம்னா கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டிசோலியூஷன் ஆகும், ஃபார்முலேஷன்ஸு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த மாதிரி தெரப்பூட்டிக்காக நல்ல வேல்யூ இருக்குது. இதுக்காக தான் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம். ஓகே, 12th கொஸ்டின் பாருங்கள். The dash number of mesh in the length of 2.54 cm each transverse direction parallel to the wire. A பாருங்கள், sieve number, nominal mesh apparatus size, nominal diameter, wire, approximative screening area. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the number of mesh length வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2.54 cm. அது வந்து sieve number தான், sieve number சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். இது நாமினல் இந்த மெஷ் அப்பாரட்டஸ் சைஸ்னால் என்னென்னா, அந்த மெஸ்ஸுக்குள்ள இந்த சைஸை சொல்கிறது, இந்த எல்லா சைஸையும் சொல்கிறது தான் இந்த நாமினல் அப்பரச்சர் சைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து 13th கொஸ்டின். இந்த நெகட்டிவ் மிக்சர், இது மிக்சிங் கான்செப்ட் அந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா, சரி வாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்துருவோம். 2 miscible liquids are mixed. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள், 2 immiscible liquid are mixed. சி பாருங்கள், soluble solid is dissolved in water. டி வந்து ஆல் த அபோவ். ஆக்சுவலாக இந்த மிக்சரில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் மிக்சர் இருக்குது, நெகட்டிவ் மிக்சர் இருக்குது, நியூட்ரல் மிக்சர்னு இருக்குது, 3 மிக்சர் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மிக்சர்னால் என்னென்னா, 2 immiscible liquid. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எமல்சன் எடுத்துக்கோங்க. 2 immiscible liquid. ஆக்சுவலாக வந்து அது வந்து ரெண்டு வந்து ஒன்று சேராது. சப்போஸ் அது சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இர்ரிவிசபிள்னால் அது வந்து ரிவர்சபிள், பிரிச்சிடலாம். இருங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மிக்சர்னால் நம்ம வந்து தண்ணியில் வந்து உப்பு போடுறோம், இந்த ஜீனி போடுறோம், அந்த கான்செப்ட் தான். ஈஸியாக கரையும். ஆனால் வந்து இர்ரிவிசபிள் ப்ராசஸ், அதை பிரிக்க முடியாது. ஒன்ஸ் வந்து கரைஞ்சிருச்சுன்னா அதை பிரிக்க முடியாது. ஆனால் வந்து நல்லா சாலிபிலிட்டி ஆகும், சாலிபிலிட்டி நல்லா இருக்கும், ஆனால் இர்ரிவிசபிள். அது பாசிட்டிவ் மிக்சர். நெகட்டிவ் மிக்சர்னால் என்னென்னா, அது வந்து சாலிபிலிட்டி தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் சாலிபிலிட்டி தன்மை வந்து கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து ரிவர்சபிள். எக்ஸாம்பிள் எமல்சனு, அது வந்து எமல்சிஃபைங் ஏஜென்ட் போட்டு நம்ம வந்து கரைய வைக்கிறோம். ஆனால் தனியாக பிரிச்சிடலாம், டிஸ்பர்ஸ்டு பேஸு கண்டினியூஸ் பேஸ்னு தனியாக பிரிச்சிடலாம். அது வந்து தான் வந்து நெகட்டிவ் மிக்சர். அப்போ பாருங்கள், 2 miscible liquids are mixed.
2 immiscible liquids are mixed. அப்போ நெகட்டிவ் மிக்சருக்கு ஆன்சர் பாருங்க 2 immiscible liquid தான் நெகட்டிவ் மிக்சர். அதே மிக்சபிள் லிக்விட்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் மிக்சர். ஓகே. செலக்ட் த மில் ஃபார் த லோ மெல்ட்டிங் ட்ரக்ஸ். லோ மெல்ட்டிங் ட்ரக்ஸுக்கு எந்த மில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஹேமர் மில் வராது, ரோலர் மில் வராது, பால் மில் வராது, எஃபி ஃப்ளூயிடிஸ்ட் எனர்ஜி மில் தான் வரும் லோ மெல்ட்டிங் ட்ரக்ஸுக்கு யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஆல் பார்ட்டிக்கல் ஆஃப் அ ஃபைன் பவுடர் மஸ்ட் பாஸ் த்ரூ. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் பவுட்ரு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுடரில் வந்து நம்மளுக்கு வந்து கோர்ஸ், மாட்ரேட், ஃபைன், அப்புறம் ஃபைன், வெரி ஃபைன். இப்போ கோர்ஸ்னால் நம்மளுக்கு வந்து 10, இது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைன் பவுட்ரு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இது கோர்ஸு, இது மாட்ரேட் கோர்ஸு, இது வந்து மாட்ரேட் ஃபைனு. டி தான் நம்மளுக்கு வந்து ஓகே சாரி, டி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் 85. அதே வெரி ஃபைனா 125. அடுத்து 70th கொஸ்டின். Dash is used as a reduce the droplet size of emulsion. Double cone blender, turbine mixture, Silverson mixture of homogenization, none of the above. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா டபுள் கோன் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பவுட்ருக்கு யூஸ் பண்ணுவோம். அதே டர்பைன் மிக்சர் வந்து எதுக்கும் ஹை விஸ்கஸ் லிக்விடுக்கு யூஸ் பண்ணுவோம். சில்வர்சன் மிக்சருக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து எம்எல்சன் யூஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், ஏ வராது, ஏ வந்து சாலிட்டா, பவுட்ரு, இது விஸ்கஸ், ஹை விஸ்கஸ் லிக்விட், சிரப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எம்எல்சன் தான் சில்வர்சன் மிக்சர், ஹோமோஜனைசர், இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் எம்எல்சனுக்கு ட்ராப்லெட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரூ அபவுட் ஆஃப் சைக்ளோன் செப்பரேட்டர். சைக்ளோன் செப்பரேட்டர் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் டு செப்பரேட் த சாலிட் இன் கேஸ் யூஸ்வலி நியர். ஆமாம். சாலிட் இன் லிக்விட், சாலிட் அண்ட் கேஸ் ரெண்டுமே வந்து சைக்ளோன் செப்பரேட்டர் வந்து செப்பரேட் ஆகும். யூஸ்ட் இன் த ஏர் ஹேண்ட்லிங் சிஸ்டம். ஆமாம், ஏர் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஏர் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டாமினேட் ஆகாது நம்மளுக்கு செப்பரேஷன் நடக்கிறப்ப. யூஸ் டு ரிமூவ் ஒன்லி த கோர்ஸ் பார்ட்டிக்கல். ஆமாம். அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் ஆஃப் திஸ். இந்த சைக்ளோன் செப்பரேட்டரோட பிரின்சிபல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. டேஷ் இஸ் யூஸ் டு மிக்ஸ் த பவுடர். முன்னாடியே போன கொஸ்டினில் சொல்லியிருப்பேன், பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க. டபுள் கோன் பிளெண்டரா, டர்பைன் மிக்சரா, சில்வர்சன் மிக்சர் ஆஃப் ஹோமோஜனைசரா, இல்லை ட்ரிபிள் ரோலர் மில்லா. இது வந்தால் நம்மளுக்கு வந்து பவுடருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ, டபுள் கோன் பிளெண்டரு. அப்போ நம்மளுக்கு வந்து டர்பைன் மிக்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைலி விஸ்கஸ் லிக்விடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில்வர்சன் வந்து எமல்சனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிபிள் ரோலர் மில் வந்து ஆயில்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. த ப்ராசஸ் இன்வால்வ்டு ஃபார் த ரிமூவிங் சாலிட் இன் அ கான்சன்ட்ரேஷன் லெஸ் தென் 1% ஃப்ரம் த லிக்விட் சட்டோமஸ் ஃபில்ட்ரேஷன், கிளாரிஃபிகேஷன், சைஸ் செப்பரேஷன், டி நன் ஆஃப் த அபோவ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபில்ட்ரேஷன் வராது, சைஸ் செப்பரேஷன் வராது. இந்த 1% the process involved for removing the solid in a concentration less than 1% from the solid அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன், அதுதான் ஆன்சர். ஓகே. the preparation to filter is called. the preparation to be filtrate is called. நல்லா பார்க்கணும், ஃபில்ட்ரேஷனா ஃபில்ட்ரேடா அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து ஃபில்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்லெரி,
பி வந்து கேக்கு, சி வந்து ஃபில்டர் மீடியம், டி வந்து நன் ஆஃப் த அபோவ். த ப்ரிப்பரேஷன் டு பி ஃபில்ட்ரேட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் கேக் வராது. கேக்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபில்டர் மெம்பரைன் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் சால்ட், அதான் கேக்கு. ஃபில்டர் மீடியம்னா அந்த வராது. டி நன் ஆஃப் த ஸ்லெரி. ஸ்லெரி தான் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஃபில்ட்ரேட்னா என்னன்னா, ஒரு கிளியர் அக்வஸ் லிக்விட் வந்து எதில் பாஸ் ஆகும்னா ஃபில்டரில் பாஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து ஃபில்ட்ரேட். த சாலிட் தட் கெட்ஸ் ரிட்டைன் ஆன் த ஃபில்டர் மீடியா. போன கொஸ்டினில் பார்த்தோம். ஏ பாருங்கள் ஸ்லெரி, பி வந்து ஃபில்டர் கேக்கு, சி வந்து ஃபில்டர் மீடியா, டி வந்து நன் ஆஃப் த அபோவ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. ஃபில்டர் கேக் தான் ரிட்டன் மேலே வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும். ஃபில்டர் மீடியம் வராது, நன் ஆஃப் த அபோவ் வராது, ஸ்லெரி வராது. அடுத்து 23வது கொஸ்டின். த கிளியர் லிக்விட் பாசிங் த்ரூ த ஃபில்டர். இப்போ தான் சொன்னேன், ஸ்லெரி வராது, கேக்னா அங்கே மேலே ஃபார்ம் ஆகிருக்கும், ஃபில்டர் மீடியம் வராது, ஃபில்ட்ரேட் தான் நான் வந்து கிளியர் லிக்விட் பாசிங் த்ரூ த ஃபில்டரில் பாஸ் ஆகும். ஓகே. த ஈக்குவேஷன் தட் கன்சிடர் filtration process to be similar streamline flow of liquid under the pressure through the எந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனில் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, சைஸ் ரிடக்ஷன்லேயும் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ கேட்டிருக்காங்க அண்டர் த ப்ரெஷர். இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட்டு. இதுனா பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷனு. டார்சினா நம்மளுக்கு வந்து அந்த ஃபில்டர் கேக் இருக்குல்ல, கேக்கோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. கேக்கோட ப்ரிமிபிலிட்டியை வச்சு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கேக் போரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட்டு கேக் போர்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து டி வராது, நன் ஆஃப் தீஸ் வராது, டார்சி ஈக்குவேஷன் வராது. அப்போ வந்து ஏ தான் ஆன்சர். த ஃபில்ட்ரேஷன் பை த மெக்கானிக்கல் மீன்ஸ் கேன் பி கேரி அவுட். ஏ பாருங்கள் மெம்பரைன் ஃபில்டர், சின்டர்டு கிளாஸ் ஃபில்டர், சி வந்து போத், டி வந்து நன் ஆஃப் த அபோவ். அப்போ வந்து மெக்கானிக்கல்னால் நான் ஃபில்ட்ரேஷன் என்னென்னா மெம்பரைன் ஃபில்டர் வரும், சின்டர் வரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போத். ஆக்சுவலாக வந்து இந்த சின்டர் கிளாஸ் வந்து நம்ம பேக்கிங்கில் பார்த்துருப்போம். கிளாஸில் வந்து டைப் 1 கிளாஸ் இருக்கா, டைப் 1ல் வந்து போரோசிலிகேட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போமா, படிச்சிருப்போம். அந்த போரோசிலிகேட்டட் கிளாஸ் தான் வந்து சின்டர் கிளாஸ் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. மெம்பரைன் ஃபில்டர் எதனால் ஆகிருக்கும்னா செல்லுலோஸ்னால ஆகிருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2 த அட்வான்டேஜ் ஆஃப் எஃபிடி ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் கேட்டிருக்காங்க. த ஸ்மாலர் ட்ரையிங் பீரியட். ஆமாம், ட்ரையிங் பீரியட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதான் டைமிங் வந்து கம்மியாக இருக்கும். ஆமாம். கான்ஸ்டன்ட் ட்ரையிங். ஆமாம். எஃபெக்டிவ் அட் லிட்டில் டெம்பரேச்சர். அப்போ வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஆல் த அபோவ். த சின்டர் கிளாஸ் ஃபில்டர் ஆர் மேட் ஆஃப். இப்போ தான் போன வீடியோவில் சொன்னேன். இது எதனால் ஆகிருக்கும்னா, இது பாருங்கள் போரோசிலிகேட்டட் வந்து டைப் 1, சோடா லைம் வந்து டைப்பு 3, ட்ரீட்டட்னா 2, ஜென்ரல் பர்பஸ்னால் 4. நம்மளுக்கு தெரியும் சின்டர்டு கிளாஸ் ஃபில்டர் வந்து போரோசிலிகேட்னால தான் நம்மளுக்கு ஆகிருக்கும். அடுத்து ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சேஞ்சிங். எது வந்து ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், டென்சிட்டி ஆகும், விஸ்காசிட்டி ஆகும். நம்மளுக்கு வந்து pH தான் வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ஃப்ரீஸ் ட்ரையிங் இஸ் நாட் நோனஸ்னால் அதோட அதர் நேம் கேட்டிருக்காங்க. சப்ளிமேஷன் ட்ரையிங், லிப்போலைசேஷன், கிரையோடெசிகேஷன். இந்த மூணுமே வந்து இதோட ஃப்ரீஸ் ட்ரையிங்கோட அதர் நேமு. டி வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் ஓகே. இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் இந்த சப்ளிமேஷன் தான் வந்து இதோட பிரின்சிபல் பார்த்து வச்சுக்கோங்க. The membrane filter has dash per square centimeter filter surface. 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500.
இந்த மெம்பரேன் ஃபில்டர் வந்து 400 to 500 போர்ஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து தெர்மோலெபிள் மெட்டீரியல் ஆர் ட்ரைடு யூஸிங் ஆப்ஷன் பாருங்கள். ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர், ஃப்ரீஸ் ட்ரையர், ட்ரையர். டி வந்து நன் ஆஃப் த அபோவ். தெர்மோலெபிள் மெட்டீரியல் வந்து எதில் வந்து ட்ரை பண்ணோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூயிடைஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் ட்ரையர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர்லாம் வந்து தெர்மோலேபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ஃப்ரீஸ் ட்ரையரில் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி தெர்மோலேபிள் மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பி ஆப்ஷனுக்கு போகலாம். இல்லை வெறும் தெர்மோலேபிள் மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருக்கே போகலாம். அடுத்து வாட் டைப் ஆஃப் மோஷன் டூஸ் த கிரைண்டிங் மீடியா இன்சைட் த பால் மில் எக்ஸிபிட். அதாவது பால் மில்லில் என்ன டைப் ஆஃப் மோஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. லீனியர் மில்னால் அப்படி போகும், சர்க்குலர்னால் அப்படி சர்க்குலர் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரேண்டம்னா சும்மா அங்கங்கே அப்படி இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆசிலேட்டிங்னா வந்து இப்படி போயிட்டு இப்போ திருப்பி இப்படியே வரும், இப்படி போயிட்டு இப்படியே வரும். நம்மளுக்கு பால் மில் வந்து என்ன மோஷனில் வரும்னா சர்க்குலர் மோஷனில் தான் வரும். ஆப்ஷன் பி. அடுத்து இன் ஃப்ரீஸ் ட்ரையிங் ப்ராசஸ் பிரைமரி ட்ரையிங் ரிமூவ் அபவுட் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ச்சர் ஆர் லிக்விட். அதாவது இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போவாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரைமரி ட்ரையிங்கு, செகண்டரி ட்ரையிங் சொல்லுவாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைமரி ட்ரையிங் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, ஃப்ரோசனு, அப்புறம் வந்து ப்ரைமரி, செகண்டரி, இப்படி தான் போகும். இதுதான் ஸ்டேஜ், அந்த ஃப்ரீஸ் ட்ரையிங்கோட ஸ்டேஜ். இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைமரி ட்ரையிங் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரைமரி ட்ரையிங்கில் எவ்வளோ வந்து மாய்ச்சர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்கள். 9 to 95 டிகிரி, 9 to 95% வந்து நம்மளுக்கு வந்து மாய்ச்சர் வந்து ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் இந்த இதில் இருக்க மாய்ச்சர் வந்து கொஞ்சம் இருக்கும், அந்த மாய்ச்சர் சப்போஸ் இதிலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் மாய்ச்சர் இருந்துச்சுன்னா செகண்டரி ட்ரையிங் போவாங்க. இங்கே வேக்கம் ட்ரையிங் பண்ணுவாங்க. 60 to 70 டிகிரி செல்சியஸில் ட்ரை பண்ணுவாங்க. 34 பாருங்கள். டேஷ் ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் பை த சப்ளிமேஷன் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல் ஃப்ரம் த ஃப்ரோசன் மெட்டீரியல். ஏ ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையிங்கு, ஃப்ரீஸ் ட்ரையிங்கு, போத்து நன் ஆஃப் த அபோவ். சப்ளிமேஷன்னாலே நம்மளுக்கு தெரியும். சப்ளிமேஷனாக இருந்தால் ஒரு சாலிட் இருக்கும், ஒரு ஐஸ் கியூப் மாதிரி, அது வந்து லிக்விடாக மாறி அப்புறமான கேஸாக மாறும். ஆனால் சப்ளிமேஷன் ப்ராசஸில் வந்து என்ன நடக்கும்னா சாலிட்லேருந்து நேராக கேஸுக்கு மாறிடும். அதான் இந்த லிக்விட் ஸ்டேஜுக்கு வராது, அதான் சப்ளிமேஷன். அது எதில் நடக்கும்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ட்ரையிங்லாம் நடக்கும். ஓகே. அடுத்து 35. த ஃபாலோயிங் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸப்ட். அந்த நாளில் ஒன்று வந்து வராது எக்ஸப்ட்னு கேட்டால், அந்த எக்ஸப்ட் நாட் மட்டும் பார்த்து அட்டன் பண்ணணும். இன்ஃப்யூஷன், டிகாஷன், மேச்சுரேஷன், ப்ரிசிப்டேஷன் வராது. ப்ரிசிப்டேஷன் நம்ம எதில் பார்த்துருப்போம், இந்த டைட்ரேஷனில் பார்த்துருப்போம். இந்த மூணுமே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், இன்ஃப்யூஷன், டிகாஷன், மேச்சுரேஷன். ஓகே. அடுத்து இன் விச் ட்ரையர் ஹாட் ஏர் ஜெட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ட்ரையிங் பர்பஸுக்கு எது யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏ பாருங்கள் வேக்கம் ட்ரையர், ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். சி வந்து ஃப்ரீஸ் ட்ரையர். டி வந்து நன் ஆஃப் த அபோவ். ஆக்சுவலாக வந்து இந்த ஏர் ஜெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஃப்ரீஸ் ட்ரையர்லேயும் வராது, நன் ஆஃப் த அபோவ் வராது, வேக்கம் ட்ரை வராது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கேரி அவுட் பை த pouring a water over the drug and keeping contact with the drug while is called. ஏ வந்து டிகாஷன் வந்து ஹீட் பண்ணுவாங்க, அப்போ ஏ வராது. மேச்சுரேஷன், இன்ஃப்யூஷன், பெர்குலேஷனு. அப்போ மேச்சுரேஷனாக 7 days வச்சுருப்பாங்க, பெர்குலேஷனாக அந்த இன்பெட் மேலேருந்து கீழே வரும், இன்ஃப்யூஷன் தான் ஆன்சர். இதில் தான் வந்து pouring the water over the drug, keeping contact with the drug while. ஓகே. The measuration of organized drug is also called. அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் ஏ பாருங்கள், அந்த மெசுரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட், சிம்பிள் மெசுரேஷன், இன்ஃப்யூஷன், டிகாஷனு.
டிகாஷன் வராது, இது கொதிக்க வைப்பாங்க. நம்ம டீ போடுற மாதிரி தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்ஃப்யூஷன் வந்து ஷார்ட் டேர்மாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்கனைஸ்டு ட்ரக் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆர்கனைஸ்டு ட்ரக் கேட்டனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து சிம்பிள் மெச்சுரேஷன். இதிலே வந்து அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அட்ஜஸ்ட்மெண்ட், மேச்சுரேஷன் வித்து அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து அன்ஆர்கனைஸ்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஆர்கனைஸ்னா என்ன, அன்ஆர்கனைஸ்னா என்ன. ஆர்கனைஸ்னால் அதுக்கு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் இருக்கும் பார்க்க, இந்த பார்க்கு அந்த மாதிரி. அன்ஆர்கனைஸ்னால் நம்மளுக்கு வந்து இந்த ரெசின்ஸு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆர்கனைஸ்ட் ட்ரக் கேட்டிருக்காங்களா, அதனால சிம்பிள் மேச்சுரேஷன்ஸ் பி. அடுத்து when the drug is boiled along with the water the process is called. பாயில் பண்ணாலே நம்மளுக்கு என்ன, அது டிகாஷன் தான். மேச்சுரேஷன் 7 days, இன்ஃப்யூஷன் ஷார்ட்டு, பெர்குலேஷன் வராது. அப்போ வந்து பாயில்டு டிகாஷன். அடுத்து 40 adhesion is a major disadvantage which one of the following. நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். அட்ரீஷன் வந்து எஃபிடிலாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து ட்ரம் ட்ரையிங்கு, ஃப்ரீஸ் ட்ரையிங்லாம் வராது, ட்ரே ட்ரையிங் வராது. The optimum size reduction occurs with the ball mill operated at the speed. நம்மளுக்கு வந்து பால் மில் வந்து 2/3 ஸ்பீடில் தான் வந்து ஆப்டிமம் சைஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி 60% இல்லைனா 30 to 50% வந்து பால் வந்து ஆக்குப்பைடாக இருக்கும் பால் மில்லில். ஓகே, அப்புறம் வந்து இந்த பால் மில்லில் வந்து என்னென்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பெப்பல் மில்லு, டம்ப்ளிங் மில்லு. பால் மில்லு இன்னொரு பேர் வந்து பெப்பல் மில்லு, டம்ப்ளிங் மில்லு. அனதர் நேம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேஷ் இஸ் நாய்ஸி மிஷின், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. இருந்தாலும் பாருங்கள், இது வந்து நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பால் மில் தான் வந்து நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். வைப்ரேஷன்ஸு, கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு, ஹார்னிங்கு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் வந்து முக்கியமாக வந்து பிக்மெண்ட்டு, இன்செக்டிசைட்ஸு, டையெல்லாம் வந்து லோ ஸ்பீடில் தான் சைஸ் ரிடக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து இன் சிம்பிள் மேச்சுரேஷன் ப்ராசஸ் ஃபைனல் வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட் இஸ். அதாவது இதில் என்னென்னா இப்போ பார்த்தா இந்த சிம்பிள் மேச்சுரேஷனாக நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ்ட் ட்ரக்கில் வந்து ஃபைனல் வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அட்ஜஸ்ட்பிள் பண்ணுவாங்களா, நாட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா, பாயில் பண்ணுவாங்களா, கூல் பண்ணுவாங்க இருக்கிறாங்க. கூல் பண்ண மாட்டாங்க, பாயில் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ஆப்ஷன் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன் சிம்பிள் மேச்சுரேஷன் ப்ராசஸ், அதாவது சிம்பிள் மேச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்களா, மார்க் வந்து நாட் ப்ரெஸ்டு, மார்க் டிசால்வ்டு, மார்க் எவாபரேட்டட். சிம்பிள் மேச்சுரேஷனாக நமக்கு தெரியும் ஆர்கனைஸ்டு ட்ரக்கு. இந்த ஆர்கனைஸ்டு ட்ரக்கில் வந்து மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதே இது வந்து மேச்சுரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அது அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்கு. அதுக்கு வந்து மார்க் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க, மார்க் இஸ் நாட் ப்ரெஸ்டு. அதாவது சிம்பிள் மேச்சுரேஷனுக்கு வந்து மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதே மேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மார்க் வந்து நாட் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. த மேச்சுரேஷன் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக் இஸ் ஆல்சோ கால்டு. அன்ஆர்கனைஸ்டு இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து மேச்சுரேஷன், இது சிம்பிள் மேச்சுரேஷனாக ஆர்கனைஸ்டு. அதே அன்ஆர்கனைஸ்டுன்னு கேட்டாங்கன்னா இது பி. அப்புறம் பெர்குலேஷன் வராது, டிகாஷன் வராது. வாட் இஸ் த பால் மில் ப்ரைமர்லி யூஸ்டு. பால் மில் எதுக்கு ப்ரைமர்லி யூஸ் பண்ணாங்கன்னா அது முன்னாடி பார்த்துருக்கோம், கிரைண்டிங், மிக்சிங், க்ரஷிங், ஆல் ஆஃப் தீஸ். இன் மேச்சுரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்களா, ப்ரெஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து நாட் ப்ரெஸ்டு, இதுதான் ஆன்சர் பி. அடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பால் மில். பால் மில்லோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இம்பேக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஹேமர் மில்லு, அட்ரீஷனு, க்ரஷிங் வராது. அப்போ ரிமைனிங் பாருங்கள், இம்பேக்ட் அண்ட் அட்ரீஷன் தான் பால் மில். அடுத்து ஃப்ரீஸ் ட்ரையிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், பிரைமரி ட்ரையிங், லிப்போலைசேஷன், செகண்டரி ட்ரையிங்.
ஃப்ரீஸ் ட்ரையிங்க்கு இன்னொரு நேம் வந்து என்னது? செகண்டரி ட்ரையிங் வராது, பிரைமரி ட்ரையிங் வராது, எக்ஸ்ட்ராக்ஷன் வராது, லிப்போலைசேஷன், கிரையோடெசிகேஷன்ஸ் அதான் வரும். அடுத்து டபுள் மேச்சுரேஷன் அண்ட் ட்ரிபிள் மேச்சுரேஷன்ஸ் ஈல்டு. இந்த இது ஈல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். டிகாஷன் வராது, இன்ஃபியூஷன் வராது, டைல்யூட் டின்ச்சர் வராது. அடுத்து வந்து த தியரி ஆஃப் ஃபில்ட்ரேஷன், பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன், டார்சி ஈக்குவேஷன், கொசன்சி கார்மன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வரும். அதே சைஸ் ரிடக்ஷனாக ரிட்டன்ஜஸ்ஸு, கிக்ஸ், பாண்ட்ஸ் தியரி அது வரும் மூணுமே. அடுத்து கண்டினியூஸ் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இஸ் கேரி அவுட் யூஸிங் பெர்குலேஷன் ப்ராசஸ் வருமா? பெர்குலேஷன் வராது, மேச்சுரேஷன் வராது, டி நன் ஆஃப் தீஸ் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. வாட் தோஸ் பிலோ ரெப்ரசன்டேட் ஈக்குவேஷன் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன். சைஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா எதில் நடக்கும், எந்த லா கீழே வரும்னு நினைக்கிறாங்க? பாண்ட்ஸு, ரிட்டன்ஜஸ்ஸு, கிக்ஸு இது எல்லாமே வந்து எது கீழே வரும்? சைஸ் ரிடக்ஷன் கீழே வரும். ஆல் த above. The imbition is carried out for 4 hours. இது எதில் வரும்னா பெர்குலேஷனில் வரும், அந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் பெர்குலேஷனில் வரும். அந்த ட்ரிபிள் ரோலர் மில் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கம்ப்ரெஷன் ஆஃப் அண்டு. ட்ரிபிள் ரோலர் மில் நம்மளுக்கு வந்து என்ன, ஷியர் மிக்சிங்கா, கன்வெக்டிங்கா, டிஃப்யூஷன் மிக்சராக கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ட்ரிபிள் ரோலர் வந்து ஷியர் மிக்சிங் தான். அப்போ இருந்தாலும் பி பார்ப்போம். கன்வெக்டிங்னா மிக்சர் வந்து மேக்ரோ மிக்சிங் சொல்லுவாங்க, டிஃப்யூஸ் வந்து மைக்ரோ மிக்சிங் சொல்லுவாங்க. இது மைக்ரோ, இது மேக்ரோ, இது வராது, இது வராது. ட்ரிபிள் ரோலர் வந்து ஷியர் மிக்சிங். ஏன் அது ட்ரிபிள் ரோலர்னா 1 2 3 இந்த மாதிரி சர்க்கிள் பால்ஸ் இருக்கும் ட்ரிபிள் ரோலர் மில்லில். இதில் வந்து ஒன்று ஒரு டைரெக்ஷனை சுற்றும். ஒன்று இப்படி சுற்றுச்சுன்னா இன்னொன்று இப்படி சுற்றும், இன்னொன்று இப்படி சுற்றும். இந்த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனை சுற்றுறதுனாலே நம்மளுக்கு வந்து ஷியரிங் எஃபெக்ட் கிடைக்கிது. அதில் தான் நம்மளுக்கு வந்து சைஸ் ரிடக்ஷன் நடக்குது. இந்த ட்ரிபிள் ரோலர் மில் தான் ஆயில்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து த ப்ராசஸ் வேர் த ட்ரக் எக்ஸ்ட்ராக்ட் பை த ஹீட்டிங் அட் பர்டிகுலர் ப்ரெஷர். ஹீட்டிங் ப்ளஸ் பர்டிகுலர் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நேராக வந்து எங்கேயோ டைஜஷனுக்கு போயிடணும். மேச்சுரேஷன்னா அந்த 7 days மெனுஸ்ட்ரமில் ஊற வச்சுருப்பாங்க. இன்ஃபியூஷனாக ஷார்ட் பீரியடு. டிகாஷன்னா ஹீட் பண்ணுவாங்க, பாயில் பண்ணுவாங்க. இன்ஃபியூஷன் வராது, மேச்சுரேஷன் வராது. அப்போ வந்து டைஜஷன், பர்டிகுலர் ப்ரெஷர். ஜென்டில் ஹீட்டுன்னு கூட இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து த கண்டக்ஷன் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்வெர்ட். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டக்ஷன் கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரீஸ் ட்ரை தான் வரும். இந்த கண்டக்ஷன் ப்ளஸ் ரேடியேஷன் இதான் வந்து ஹீட் சோர்ஸஸ் ஃபார் த ஃப்ரீஸ் ட்ரையர். இது வந்து எதில் யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு செகண்டரி ட்ரையிங்கில் யூஸ் ஆகும். அடுத்து த ஃப்ளூயிடஸ்ட் பெட் ட்ரையர், த மெட்டீரியல் இஸ் கன்வெர்டட் இன் விச் ஸ்டேட்? ஏ பாருங்கள், ஃப்ரம் லிக்விட் டு சாலிட், ஃப்ரம் டைனமிக் டு ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக் டு டைனமிக், சாலிட் டு லிக்விட். இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக்லேருந்து டைனமிக்காக மாறும். அது எஃபிடி. த ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இஸ் கிவன் பை டால்டன் லா, டார்வின் ஈக்குவேஷன், நியூட்டன் லா, டார்சி ஈக்குவேஷன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் தெரியும், டார்சி ஈக்குவேஷன். அடுத்து விச் ஷுட் பி ஐடியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபில்டர் மீடியம். ஃபில்டர் மீடியோட ஐடியல் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. பி கேப்பபிள் ஃபார் டெலிவரிங் கிளியர் ஃபில்ட்ரேட் வித் சூட்டபிள் ப்ரொடக்ஷன் ரேட். ஆமாம். ஹாவ் அ சஃபிஷியன்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. பி இன்னட். பார்த்தீங்கன்னா ஆல் த புக் எல்லாமே வரும். அடுத்து கன்வெக்டிங் மிக்சிங் இஸ் ஆல்சோ கால்டு. கன்வெக்டிங் மிக்சிங் கேட்டாலே நம்ம போய் ஏசிட் பார்த்தோம், மேக்ரோ மிக்சிங்கு. டிஃப்யூஷனாக மைக்ரோ மிக்சிங்கு. அதாவது டிஃப்யூஷனுக்கு மிக்சிங் இன்னொரு பேர் வந்து மைக்ரோ மிக்சிங். அப்போ இது வராது, ஏன்னா கன்வெர்ட்டிங் கேட்டிருக்காங்க. ஷியரிங் வந்து ட்ரிபிள் ரோலருக்கு வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ரோ மிக்சிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூஸ்ட் இன்டென்ஸ் ஷியரிங் ப்ரெஷர்? நோட் பண்ணிக்கோங்க, இன்டென்ஸ் ஷியரிங் ஃபோர்ஸ் அண்ட் டர்புலன்ஸ். இதுதான் பிரின்சிபல். பை யூஸிங் வித் ஹை ஸ்பீட் ரோட்டார்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி சில்வர்சன் மிக்சர் ஆஃப் எமல்சர். அதான் ஆன்சர் டி. அடுத்து விச் கிரேட் ஆஃப் சின்டர் கிளாஸ் ஃபில்டர் இஸ் யூஸ்டு? என்ன கிரேட் 2ஆ, கிரேட் 3ஆ, கிரேட் 5ஆ, கிரேட் 4ஆ? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட் 5.
இதான் இந்த டைப் 1 போரோசிலிகேட் கிளாஸ் யூஸ் பண்ணிப்பாங்க சொன்னாங்களே அந்த இது. அடுத்து the size reduction cannot be obtained by one of the following method. மெக்கானிக்கல் வந்து சைஸ் ரிடக்ஷன் நடக்கும், கட்டிங் அட்ரீஷன் இது எல்லாமே வந்து சைஸ் ரிடக்ஷன் நடக்கும். எது வராதுன்னா ஃப்ளாக்குலேஷன். இந்த ஃப்ளாக்குலேஷன் எதில் வரும்னா நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன்ட்டு வரும். ஃப்ளாக்குலேஷனு டீஃப்ளாக்குலேஷனு. ஃப்ளாக்குலேஷனா அந்த ஃப்ளோக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், லூஸ்லி பேக்டு டிஸப்பியர் ஆகும். அதான் the rate of filtration expressed in mass, volume in liter per unit time, weight, density. வெயிட்டு கேஜி, டென்சிட்டி வராது, மாதம் வெயிட்னு ஒன்று தான். அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் இன் லிட்டர் பெர் யூனிட் டைம், அதுதான் ஃபில்ட்ரேஷன் ரேட் எக்ஸ்பிரஸ்டு. வாட் டைப் ஆஃப் ட்ரையர் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ட்ரையிங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பவுடர் கிரானுல்ஸ்? ஏ பாருங்கள், ட்ரையரு, ரொட்டேட்டரி ட்ரையரு, எஃபிடி, ஃப்ரீஸ் ட்ரையரு. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையிங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கிரானுல்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபிடி. அடுத்து the surface upon which solid or deposit in the process of filtration is called. அதாவது சர்ஃபேஸ்க்கு மேலே டெபாசிட் ஆகிருக்கும், அதான் நம்ம கேக்குன்னு சொல்லுவோம். ஃபில்ட்ரேட்னா கிளியர் லிக்விட் அது வராது, கேக்கு ஸ்லெரி வராது, ஃபில்டர் மீடியம் வராது. ஃபில்டர் கேக் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், டெபாசிட் ஆகிருக்கும் அந்த ஃபில்டர் மெம்பரேனுக்கு மேலே. கீழே வந்து கிளியர் லிக்விட் போகும், அது ஃபில்ட்ரேட். செலக்ட் த அட்வான்டேஜ் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன். சைஸ் ரிடக்ஷன் அட்வான்டேஜ் என்ன? யூனிஃபார்மிட்டியாக இருக்கும், யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்கும், எஃபெக்டிவ் ட்ரையிங் இருக்கும், ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ லிமிட்டேஷன் ஆஃப் சின்டர் கிளாஸ் ஃபில்டர்? நோ லீச்சிங் ஆஃப் ஆல்கலி டு த ஃபில்டர், நெக்லிபிள் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் இஸ் ரிட்டன், இட் cannot be remove the bacterial endotoxin, easy to clean and wash. அதை லிமிட்டேஷன் கேட்டிருக்காங்க. லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக க்ளீனும் பண்ணலாம், வாஷ் பண்ணலாம், அப்போ இது வராது. நோ லீச்சிங், ஆமாம் லீச்சிங் நடக்காது, அப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்லிஜிபிள் அமௌண்ட் லிக்விட் ரிட்டன் ஆகாது. ஏன்னா இட் கேனாட் பி ரிமூவ் த பாக்டீரியல் எண்டோடாக்சின். இது வந்து பாக்டீரியல் எண்டோடாக்சின் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா மெம்பரைன் ஃபில்டர் இருக்கும் நம்ம சிலபஸில், அது வந்து நம்மளுக்கு வந்து பாக்டீரியல் எண்டோடாக்சினை வந்து ரிமூவ் பண்ணும். சிண்டர் கிளாஸ் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The solid deposit on the surface of filter medium is called, அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். ஆன்சர் வந்து ஃபில்டர் கேக். அடுத்து the cyclone separator is used. cyclone separator வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? செப்பரேஷன் கீழே வரும், ட்ரையிங் வருமா வராது, டிஸ்டிலேஷன் வராது, எவாப்ரேஷன் வராது. டி. இதோட பிரின்சிபல் வந்து சென்ட்ரிஃபியூக். The homogenizer is the homogenizer are used for the size separation, filtration, maceration, mixing. இது எதுக்கு வரும்? ஹோமோஜனைசேஷன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் செப்பரேஷனுக்கு வருமா வராது, ஃபில்ட்ரேஷனுக்கு வராது, மேச்சுரேஷனுக்கு வராது, நம்மளுக்கு வந்து மிக்சிங்கில் வரும். மிக்சிங்கில் எமல்சன் மிக்சிங் பார்த்தோம்னா அந்த இது வந்துடும். வாட் ஹேப்பன் அட்ரிக்ஷன் மோட்? அட்ரிக்ஷன் மோடில் என்ன நடக்கும்? பிளேட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் சைஸ் ரிடக்ஷன். பிளேட் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கட்டிங் போயிடும், அது சைஸ் ரிடக்ஷன். நம்மளுக்கு வந்து அட்ரிஷன் மோடு கேட்டிருக்காங்க, அப்போ ஏ வராது. ஃபோர்ஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் த ஸ்டேஷ்னரி, இது வந்து இம்பேக்ட்டு, அப்போ பி வராது. ஃபோர்ஸ் அப்ளைட் பை மீன் த ஹேமரு, அது வராது. ரப்பிங், இந்த ரப்பிங் தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ரப்பிங் த மெட்டீரியல் பிட்வீன் டூ சர்ஃபேஸ் தான் அட்ரிஷன்னு. அடுத்து த லிமிட் ஆஃப் சீவ் நம்பர் ஆஃப் கோர்ஸ் பவுடர். கோர்ஸ் பவுடரோட லிமிட் கேட்டிருக்காங்க. கோர்ஸ்னால் நம்ம அந்த பார்த்துருப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 10/44, 22/60, 44/85, 120. நம்மளுக்கு வந்து தெரியும் கோர்ஸ்னால் வந்து இது. அப்போ இந்த 22/60 மாட்ரேட்டு கோர்ஸு, 44 வந்து மாட்ரேட்டு ஃபைனு, இந்த 220 வந்து வெரி ஃபைனு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏ. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீல்ஸ் ஹாவ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இயர்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து பால் மில். ஃபார் ட்ரை கிரைண்டிங் த மாய்ச்சர் கண்டென்ட் ஷுட் பி. அதாவது ட்ரை கிரைண்டிங் பண்ணுறதுக்கு மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும்னா லெஸ் தென் 5. அதே ட்ரை கொள்ள மாய்ஸ்டர் கிரைண்டிங் கேட்டாங்கன்னா
அது வந்து greater than 50 இருக்கணும். அடுத்து மோஸ்ட் சிம்பிள் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு மெத்தட் ஃபார் சைஸ் செப்பரேஷன் வந்து பாருங்க, சீவ் சேக்கர், சைக்ளோன் செப்பரேட்டர், ஏர் செப்பரேட்டர், எலுட்ரேஷன். எலுட்ரேஷன் வந்து இந்த டென்சிட்டி வச்சு பிரிப்போம். அப்போ வந்து எலுட்ரேஷன் வராது, ஏர் செப்பரேட்டர் வராது, சைக்ளோன் செப்பரேட்டர் வராது. சீவ் சேக்கர் தான் நம்ம மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணோம். இது பார்த்தோம்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அடுத்து size separation is more important in pharmacy to improve the solubility and stability of product. ஆமாம், to improve the mixing of powder இது வரும். அப்புறம் வந்து for quality control of raw material இது வரும். அப்போ டி பார்த்தீங்கன்னா all the above. The degree of particle size of powder is expressed in the pharmacopoeia in the form of sieve number, amount of powder passed through the sieves, nominal mesh apparatus size of sieves, percentage of sieving area. இது பார்த்தீங்கன்னா இந்த நாமினல் மெஸ் அப்பார்டஸ் சைஸில் தான் நம்ம வந்து ஃபார்மோகோப்பியால் இது பண்ணியிருப்பாங்க. அவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சால் போடுங்க. பவுட்ரு வந்து எந்த ஃபார்மோகோப்பியா, இந்தியன் ஃபார்மோகோப்பியா எடிஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. த ஃபில்டர் பேக் இன் அ ஃப்ளூயிடிஸ்ட் பெட் ட்ரையர் இஸ் யூஸ்டு. அந்த எஃபிடியில் ஃபில்டர் பேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. Distribute the incoming air as I enter the dryer to hold the product, to hold the suspended material, to prevent the fine from escaping into the atmosphere. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். டு ப்ரிவென்ட் த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த எஸ்கேப்பிங் இன்டு த அட்மாஸ்பியர் தான் இந்த ஃபில்டர் பேக் யூஸ் பண்ணுறாங்க. சீவ் நம்பர் டினோட்ஸ் த மெஸ் இன் அ லீனியர் லென்த்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர். அடுத்து செலக்ட் த அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரையிங். Help to preservation of food drug, risk, reduce the bulk and weight of material, it help in the size reduction of food drug. இது எல்லாமே வரும் ட்ரையிங்கில் ஆல் த அபவ். அடுத்து ஐடென்டிஃபை த மெக்கானிசம் ஆஃப் ஹேமர் மில். ஹேமர் மில் மெக்கானிசம் உங்களுக்கே தெரியும், இம்பேக்ட். அதே இம்பேக்ட் ப்ளஸ் அட்ரீஷன் கேட்டாங்கன்னா பால் மில். கம்ப்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. A powder which all particles pass through the sieve number 120 it said. 120 கேட்டிருக்காங்க. 120 நம்மளுக்கு தெரியும். மாட்ரேட் கோர்ஸ் என்ன வரும்? 22 வரும். மாட்ரேட் ஃபைன் 44 வரும். ஃபைனு 85 வரும். அப்போ வெரி ஃபைனு தான் ஆன்சர். ஏன்னா வந்து இங்கே வந்து 120 கேட்டிருக்காங்க. The rate of filtration inversely proportional to ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இது வராது. சர்ஃபேஸ் ஏரியா டைரக்ட் ப்ரொபோர்ஷனு, பார்ட்டிகல் சைஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸு, விஸ்காசிட்டி தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். த பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன் இஸ் ரிலேட்டட் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஆமாம், போர் சைஸ் வந்து டார்சி ஈக்குவேஷன், சர்ஃபேஸ் ஏரியா வராது, நன் ஆஃப் த அபவ் வராது. அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரீம் லைனாக ஃப்ளோ ஆகும். த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் த நாமினல் மெஸ் அப்பார்டஸ் சைஸ் ஆஃப் 355 மைக்ரோமீட்டர் கரஸ்பாண்டட் டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 44. இது வந்து எப்படின்னா இந்த 44, 60, 85 இங்கே இது கூட இது 44, 60, 85 இதுக்கு பார்த்தீங்கன்னா 44க்கு வந்து 355 வரும். இதில் வந்து ஒரு 105 கழிச்சிக்கோங்க. அப்போ 250 வரும். இங்கே வந்து 180 வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து சீவ் நம்பர் 44. இதெல்லாம் கம்பல்சரி 40% பார்ட்டிக்கல் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அந்த இதுக்கு வரும் இந்த இது. இதோட நாமினல் மெஸ் சைஸ் சொல்கிறேன். த ஈக்குவேஷன் டிஸ்கிரைபிங் த ஃபேக்டர் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை இதை அஃபெக்ட் பண்ண கேட்டிருக்காங்க. டால்டன் ஸ்டோக்ஸ் வந்து செடிமெண்டேஷன் அது வராது, டால்டன்ஸ் வராது. டார்சி ஈக்குவேஷன் தான் வந்து ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் ஆஃப் ஆல் பாக்டீரியா ஃபார் ஸ்டெரிலைசேஷன் லிக்விட் மெம்பரைன் போர் சைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பி வர 0.4 ஏ பாருங்கள் 0.2 மைக்ரோமீட்டர். அது பி வந்து 0.45 வராது, 0.8, 1.2 வராது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0.2 மைக்ரோமீட்டர். ஃபார் வெட் கிரைண்டிங் ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரை கிரைண்டிங் போன ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம். ட்ரை கிரைண்டிங்னால் நம்மளுக்கு வந்து
மாய்ஸ்ட் கண்டென்ட் வந்து எப்படின்னா லெஸ் தென் 5 இருக்கணும். அதே இங்கே வெட்டு கேட்டனால இங்கே வந்து மோர் தென் 50. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைஸ் செப்பரேட்டர் இஸ் கனெக்டட் வித் த பால் மில்? பால் மில்லோட எந்த கனெக்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏர் செப்பரேட்டர் தான் நம்மளுக்கு வந்து பால் மில்லோட கனெக்ட் ஆகிருக்கும். சைக்ளோன் செப்பரேட்டர் கிடையாது, சீவ்ஸ் கிடையாது, எலக்ட்ரேட் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எஃபிஷியன்சி ஆஃப் பால் மில்? பால் மில் எஃபிஷியன்சி எது அஃபெக்ட் பண்ணுது? சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் கிரைண்டிங் மீடியா, ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், சைஸ் அண்ட் ஃபீட் மெட்டீரியல்ஸ், ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து த டீவேர் ஃப்ளாஸ்க் ஆர் யூஸ்ட் இன். த டீவேர் ஃப்ளாஸ்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரையிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஃப்ரீஸ் ட்ரையிங். த விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாஸ் நாட் ரிலேட்டட் டு த சைஸ் ரிடக்ஷன்? கிக்ஸ் லா, பாண்ட்ஸ் லா, அர்டெஞ்சஸ் லா, இதெல்லாம் சைஸ் ரிடக்ஷனு. ஆனால் இந்த ஃபிக்ஸ் லா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ஃபார்மோகோ கைனட்டிக்கில் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்துருப்போம். அதில் தான் இந்த ஃபிக்ஸ் லா வந்து அப்ளை ஆகும். இதெல்லாம் ஃபிக்ஸ் லா எதுக்குன்னா ஹையர் கான்சன்ட்ரேட் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஃபிக்ஸ் லா. அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இன் ஃபார்மசூட்டிக்கல்? ஏ செப்பரேட் த சாலிட் ஃப்ரம் த லிக்விட், டிசால்வ் த சாலிட் இன்டு லிக்விட். ஆக்சுவலாக ஃபில்ட்ரேஷன் தான் இங்கே கேட்டிருக்காங்க. டிசால்வ்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்க்ரீஸ் விஸ்காசிட்டி கிடையாது, மிக்ஸும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணால் செப்பரேட் தான் பண்ணும் ஃபில்ட்ரேஷன். ஆமாம். வாட் இஸ் த போர் சைஸ் ஆஃப் மெம்பரைன் ஃபில்டர்? மெம்பரைன்ஸ் போர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 வராது, 0.5 வராது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வரும். 0.45 to 0.2 மைக்ரோமீட்டர், இது ரெண்டுமே வரும். த போர் சைஸ் ஆஃப் மெம்பரைன் ஃபில்டர். அடுத்து த ட்ரிபிள் ரோலர் மில் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். ட்ரிபிள் ரோலர் மில் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டம்ப்ளிங் ஆக்ஷனு, சியரிங் ஃபோர்ஸு, டர்புலன்ட் மூமெண்டமு. ஆக்சுவலாக அந்த டம்ப்ளிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா டபுள் கோன் பிளெண்டர் அதில் வரும். அப்போ இது வராது. சியர் ஃபோர்ஸ் தான் வந்து ட்ரிபிள் ரோலருக்கு வரும். டர்புலண்ட்டுக்கு வந்து எதுக்கு வரும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க, டர்புலண்ட் வந்து எதுக்கு வரும்ன்ட்டு. அடுத்து சில்வர்சன் மிக்சர் ஹோமோஜனைசர் இஸ் யூஸ் டு மிக்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தோம். சில்வர்சன் மிக்சர்னாவே நம்மளுக்கு வந்து எமல்சன் அப்போ ஆன்சர் பாருங்கள் எமல்சன். அடுத்து ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லர் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோனைசரு, ஜெட் மில்லு, அல்ட்ராஃபைன் கிரைண்ட் எல்லாமே வரும். ஆல் ஆஃப் த அபவ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், சைஸ் செப்பரேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. பார்ட்டிக்கல் டென்சிட்டி, ஆமாம் அது பார்த்துருப்பாங்க, அது வரும். பார்ட்டிக்கல் ஷேப்பு, பார்ட்டிக்கல் சைஸு, டெக்ஸ்சர் வந்து வராது. ஓகே, 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.